கவிதையும் அது தோன்றிய விதம் குறித்த சுவாரஸ்யமான கலந்துரையாடல் நிகழ்ச்சி இது. வாரம் ஒரு கவிதை. தனது கவிதை குறித்தும் கவிதை தோன்றிய சூழல் குறித்தும் நம்மிடையே எடுத்து உரைக்க கவிஞர் திரு சந்திரசேகரன் அவர்களையும், நிகழ்ச்சியை விறுவிறுப்பாக்க சுவாரஸ்யமான கேள்விகளுடன் திரு லிங்கேசன் அவர்களையும் திரு முகுந்தன் அவர்களையும் வரவேற்று அமர்வது நான் உங்கள் ரம்யா கோபி. இன்றைய நிகழ்ச்சியில் கவிஞர் சந்திரசேகரன் எழுதியுள்ள முதிர்ச்சி என்னும் முத்தான கவிதையை பற்றி விவாதிப்போம். ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம், முதிர்ச்சின்ற கவிதை எழுதுகிற அளவுக்கு கவிஞருக்கு அவ்வளோ வயசு ஆகிப்போச்சு. வயதா? அது சொல்லக்கூடாத ரகசியம். வாழ்க்கை கற்றுக் கொடுத்த பாடம்தான் எனக்கு முதிர்ச்சி என்ற இந்த கவிதையை எழுத தூண்டியது. கவிதையை சொல்லட்டுமா? அதற்காக தானே நாங்கள் ஆவலா காத்துக்கிட்டு இருக்கோம். கவிதையை சொல்லுங்களேன். முதிர்ச்சி. மற்றவரை மாற்ற முற்படாது மாறினி, அதுவே முதிர்ச்சி. சுற்றத்தை குறை கூறாது சுகினி, அதுவே முதிர்ச்சி. பெற்றவையில் பேதம் பாராது போற்றுனி, அதுவே முதிர்ச்சி. கற்றவனாய் கர்வம் கொள்ளாது கல் நீ, அதுவே முதிர்ச்சி. உற்றவனை உற்றவளை உதறித்தள்ளாது உறவாடு நீ, அதுவே முதிர்ச்சி. கொற்றவனை கோபம் கொள்ளாது கொள் நீ, அதுவே முதிர்ச்சி. தோற்றவரை தோண்டி புதைக்காது தேற்று நீ, அதுவே முதிர்ச்சி. மாற்றத்தை வேண்டாமென மறுக்காது மாறு நீ, அதுவே முதிர்ச்சி. தோற்றத்தை கண்டு நகைக்காது தோழமை கொள், அதுவே முதிர்ச்சி. சீற்றத்தை சினம் கொள்ளாது சீர்செய், அதுவே முதிர்ச்சி. ஏற்றத்தை ஏளனம் செய்யாது ஏற்றுக்கொள், அதுவே முதிர்ச்சி. போற்றுதலை போற்ற மறுக்காது போற்று நீ, அதுவே முதிர்ச்சி. நாற்றுதனை நடமறுக்காது நடவிடு, அதுவே முதிர்ச்சி. ஆற்றுதலை அகம் மறுக்காது ஆற்று நீ, அதுவே முதிர்ச்சி. தூற்றுதலை துணிவு குறையாது தூற்று நீ, அதுவே முதிர்ச்சி. கவிஞரே, முதிர்ச்சினா என்னோட அனுபவம் என்னன்னு தெரியுமா? வீட்டில் சண்டை வந்தால் என் மனைவி கிட்ட முதல்ல போய் கடைசியாக என்ன சொல்கிறேன்னு கேட்டுருவேன். ஏன்னா அதுக்கு மேலே விவாதமே வேணான்னு தான். அது முதிர்ச்சி இல்லை நண்பா, குடும்ப அமைதிக்கான முயற்சி. அதனால்தான் எழுதினேன், மற்றவரை மாற்ற முற்படாது மாறு நீ, அதுவே முதிர்ச்சி என்று. ஆமாம், மனைவியிடம் தோற்பவன் தானே வாழ்க்கையில் வெற்றி பெறுவான். என்ன, நான் சொல்கிறது சரிதானே? அப்படியா? நான் மட்டும் மாற ஆரம்பிச்சிட்டா என் ஒய்ஃப் என்னை பார்த்து இவ்வளோ நல்லவராக மாட்டீங்கன்னு கேட்பாங்க. அதனால தான் மாறுறதுக்கு முன்னாடி வீட்டில் மாறிட்டேன்னு சொல்லணும். அடுத்ததா, சுற்றத்தை குறை கூறாது சுகினி, அதுவே முதிர்ச்சி என்று சொல்லியிருக்கீங்களே. ஆனால் குடும்ப வாட்ஸ்அப் குரூப்பில் 200-300 குட் மார்னிங் மெசேஜ் வருதே, அப்போ எப்படி சுகமாக இருக்க முடியும்? அதுக்கு தான் ஒரு வழி இருக்கே. நோட்டிஃபிகேஷனை ஆஃப் மோடில் போடணும், ஃபோனை சைலண்ட் மோடில் போடணும். நோ நோ நோ, அவரவரை அப்படியே ஏற்றுக்கொள்வோம் என்று முந்தின கவிதையிலேயே சொல்லியிருக்கிறேனே. பெற்றவையில் பேதம் பாராது போற்று நீ, அதுவே முதிர்ச்சின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் சம்பளம் வந்தவுடனே பட்ஜெட்டை பார்த்ததுமே மனசு பதறுது. பசங்க அது வேணும் இது வேணும்னு கேட்டு தொல்லைப்படுத்துவாங்க. நாம் பெற்ற குழந்தைகள் அனைவரையும் ஆண் பெண் என்ற பேதம் பார்க்காமல் ஒன்றாக கருத வேண்டும் என்பதைத்தான் சொல்லியிருக்கிறேன். கற்றவனாய் கர்வம் கொள்ளாது கல் நீ, அதுவே முதிர்ச்சி என்று ஏன் சொன்னேன் தெரியுமா? இது தெரியுமே. யூடியூப் வீடியோவில் 4 வீடியோ பார்த்தா போதும், அவங்க பிஹெச்டி படித்த மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. உடம்பு சரியில்லைனா கூட டாக்டர்கிட்ட போகாமல் யூடியூப்பில் பார்த்து மருந்து வாங்கி சாப்பிட்றாங்க. என் ஃப்ரெண்டு கூட டாக்டர்கிட்ட போய் யூடியூப் வீடியோவில் பார்த்த மருந்தை எழுதி கொடுக்க சொல்கிறாங்க. அதனால்தான் கற்றவனாய் கர்வம் கொள்ளாமல் மேலும் மேலும் கற்க வேண்டும் என்று நினைப்பதுதான் முதிர்ச்சி. நீங்கள் உற்றவனை உற்றவளை உதறி தள்ளாது உறவாடு நீ, அதுவே முதிர்ச்சி என்று சொல்லியிருக்கீங்களே, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும், இதை தான் மிக ஆபத்தான வரி. ஹோட்டலுக்கு போனால் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நீ முதிர்ச்சியானவன் தானே, பில்லை நீயே கட்டிடுன்னு சொல்லுவாங்க. அது மட்டுமா, காரும் உன்னோடது, பெட்ரோலும் உன்னோடது, டிரைவர் நீ தான். அடப்பாவமே, உற்றவன் உற்றவள் என்றால் கணவனை மனைவியும் மனைவியை கணவனும் எந்த சூழ்நிலையிலும் முக்கியமாக
தன் உறவினர்கள் எதிரில் அலட்சியப்படுத்தாமல் உறவாட வேண்டும் என்பதைத்தான் கூறியிருக்கிறேன். அடுத்து, தோற்றவரை தோண்டி புதைக்காது தேற்றுனின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் சோஷியல் மீடியாவில் ஒருத்தர் தவறு செஞ்சால் தோண்டி புதைச்சிடுறாங்களே. ஆனால் உண்மையான முதிர்ச்சி அவரை ஏளனப்படுத்துவதல்ல, அவரின் சிறு சிறு தவறுகளை சுட்டிக்காட்டி அவரை அடுத்த முறை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்வதுதான் உண்மையான முதிர்ச்சி. மாற்றத்தை வேண்டாம் என மறுக்காது மாறினேன்னு சொல்லியிருக்கீங்க. காலம் மாறும்போது பழைய நினைவுகள்லாம் மாறாமல் இருப்பதே மனமகிழ்ச்சி தானே. மாறி வரும் காலநிலைக்கேற்ப சுயமாற்றங்கள் செய்து கொள்வதே நல்லதுன்னு சொல்ல வந்தேன். தோற்றத்தை கண்டு நகைக்காது தோழமை கொள், அதுவே முதிர்ச்சி அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் நண்பர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, முதல்ல சிரிக்கிறாங்க, அப்புறம் வீடியோ எடுத்து வைரல் ஆக்குறாங்க, அப்புறம் தான் கையை கொடுத்து தூக்குறாங்க. ஒருத்தர் தவறு செஞ்சால் சிலர் சிரிக்கிறாங்க, சிலர் உதவி பண்ணுறாங்க. ஆனால் உண்மையாக உதவி பண்ணுறது தான் உண்மையான முதிர்ச்சி. சீற்றத்தை சினம் கொள்ளாது சீர்செய், அதுவே முதிர்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்கீங்களே, அதை பற்றி கொஞ்சம் விளக்குங்களேன். மற்றவர்கள் கோபத்தில் சீற்றமாக இருக்கும்போது நீங்கள் அதற்கு சமமாக கோபப்படாமல் சாந்தமாக இருந்து அதை சரி செய்ய வேண்டும் என்று கூறினேன். ஏற்றத்தை ஏளனம் செய்யாது ஏற்றுக்கொள், அதுவே முதிர்ச்சி. இதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன். நமக்கு தெரிந்தவர்களோ உறவினர்களோ நண்பர்களோ வாழ்வில் உயர்ந்த நிலையை அடையும் போது அதை ஏளனம் செய்யாமல் மனதார ஏற்க வேண்டும் என்று கூற வந்தேன். போற்றுதலை போற்ற மறுக்காது போற்று நீ, அதுவே முதிர்ச்சின்னு சொல்லியிருக்கீங்களே. நாம் போற்ற வேண்டியவர்களை போற்ற வேண்டியவற்றை மகிழ்வுடன் எப்போதும் புகழ தவறக்கூடாது. புகழ்ந்தால் அனைவருக்கும் மகிழ்ச்சி தானே, அது நமது நட்புக்கும் பெருமை சேர்க்குமே. நாற்றுதனை நட மறுக்காது நடவிடு, அதுவே முதிர்ச்சின்னு வேளாண்மையை பற்றி மிக சிறப்பாக விளக்கி இருக்கிறீங்க. நாங்கள் மாடியில் தோட்டம் வச்சு தான் பயிர் செய்கிறோம். இன்றைய முயற்சி நாளை பலன் தரும். விவசாயம் போல தான் வாழ்க்கையும். தூற்றுதலை துணிவு குறையாது தூற்று நீ, அதுவே முதிர்ச்சி அப்படின்னா? ஒருவரிடம் தவறு இருந்தால் அதை சுட்டிக்காட்டாமல் இருப்பது முதிர்ச்சி அல்ல. ஆனால் குறையை சுட்டிக்காட்டும் போது கோபத்தோடோ அல்லது அவமதிப்போடோ இல்லாமல் துணிவுடன் அந்த தவறை சுட்டிக்காட்ட வேண்டும். சரி கவிஞரே, முதிர்ச்சியை பற்றி கவிதை எழுதுறீங்களே, நீங்கள் உண்மையிலேயே முதிர்ச்சியானவர் தானா? இந்த கவிதை முழுவதும் நான் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நான் எனக்கே எழுதி கொண்ட சுய குறிப்பு. அப்படின்னா முதிர்ச்சி என்பது ஒரே நாளில் பழுக்காத பழம்தானே? ஆம், வாழ்க்கை என்ற மரத்தில் நாம் அனைவரும் மெதுவாக பழுக்கும் பழங்கள் தான். ஆமாம் நண்பா, நீ சொன்ன முதிர்ச்சி வயது எண்ணிக்கையில் இல்லை, அனுபவத்தின் ஆழத்தில் உள்ளது. முதிர்ச்சி என்பது நம்மை மாற்றிக்கொள்ளும் மனதோடு வரும். நேயர்களே, மற்றவரை மாற்ற நினைக்காமல் நம்மை மாற்றிக்கொண்டு வாழ்வதே உண்மையான முதிர்ச்சி. சுற்றத்தை குறை சொல்லாமல் வாழ முயல்வதே முதிர்ச்சி. மற்றும் ஒரு காலத்தால் அழியாத கவிதை படைப்புடன் மீண்டும் சந்திப்போம். கலையா கனவுகள், கனவுகள் மெய்ப்படட்டும். நன்றி, வணக்கம்.